டெல்லி செங்கோட்டையில பாம் பிளாஸ்ட் நடந்துச்சு. 20க்கும் மேற்பட்டவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 4 டாக்டர் எண்ணெயை விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல ஸ்ரீநகர் நௌகாம் போலீஸ் ஸ்டேஷன்ல நேத்து ஒரு குண்டு வெடிச்சிருக்கு. இதுவும் தீவிரவாத தாக்குதலா அப்படின்னு எல்லாம் விசாரிக்க தொடங்கினாங்க. இந்த வெடிப்புல 9 பேர் இறந்து வேற போயிருக்காங்க. பக்கத்துல இருந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்ட மாதிரி ஒரு பெரிய அதிர்வு இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய விபத்தா இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பதட்டமா இருந்துன்னு அவங்க சொன்னாங்க. விசாரிக்கிறப்ப என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த ஹரியானால 3000 கிலோ பிடிச்சாங்கல்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீசார், அதாங்க எடுத்துட்டு போயிருக்காங்க நௌகாம் ஸ்டேஷனுக்கு. அத தடவியல் நிபுணர்கள், அதே மாதிரி அங்க இருக்கிற தாசில்தார் எல்லாரும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த வெடிகுண்டு விபத்து நிகழ்ந்ததா சொல்றாங்க. அங்க இருக்கிற டிஜிபி உறுதிப்படுத்தி இருக்காரு. இந்த எப்படி கண்டுபிடிச்சாங்க ஹரியானா வரைக்கும் வந்தாங்க அப்படின்னா, அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில ஜெய்சி முகமதுக்கு ஆதரவாக டாக்டர் அடில்ங்கிறவரு போஸ்ட் ஓட்டி இருக்காரு. அந்த போஸ்ட் ஓட்டினதை பார்த்துட்டு தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீசார் அவரை ட்ரேஸ் பண்ணி யார் அந்த போஸ்ட் ஓட்டினதுன்னு பார்த்து டாக்டர் அடில கைது பிடிச்சாங்க. அடில்ல விசாரிக்கிறப்பதான் ஹரியானால இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் ஹரியானாக்கு வந்திருக்காங்க. அதை விசாரிக்கிறப்பதான் 3000 கிலோ யோசிச்சு போற வரும். 3000 கிலோ மீம்ல கூட நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஒரு பாட்டில கூட பாண்டிச்சேரியிலிருந்து தமிழ்நாடு கொண்டு வர முடியல. ஆனா 3000 கிலோ எப்படி எடுத்துட்டு வந்தாங்க, எப்படி அவ்வளவு கிலோ வெடி வருது ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும் இருக்கு, இன்னும் தெரியாம எவ்வளவு இடங்கள் இருக்குன்னு எல்லாம் அதிர்ச்சியானாங்க. இப்ப இது ஆராயும் பொழுது வெடி விபத்து நடந்திருக்கு. இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், ஏன்னா ஜம்மு காஷ்மீர் ஒரு மாநிலம் கிடையாது, நேரடியாக உள்துறை அமைச்சகம், அங்கே கவர்னரை வச்சு தான் முழு கட்டுப்பாடையும் வச்சுருக்காங்க. போலீஸும் அவங்க கீழே இருக்கிறதுனால இப்போ உள்துறை அமைச்சகம் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 11:20 இரவு 11:20க்கு இந்த விபத்து நடந்திருக்கு. இது விபத்து தான் அப்படிங்கிற சொல்கிறாங்க. எந்த பயங்கரவாத தாக்குதலும் கிடையாது அப்படின்ட்டு. அந்த 3000 கிலோவில் ஒரு 350 கிலோ மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி வச்சு அதெல்லாம் சேஃபாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு அங்கே ஃபாரன்சிக்கில் அதிகாரிகள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு ஓப்பன் ஏரியாவில் வச்சு தான் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துமே ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 பேர் உயிரிழந்தது மட்டும் இல்லாமல் ஒரு 32 பேர் 3 பொதுமக்கள் உட்பட காயமும் அடைஞ்சிருக்காங்க. இதில் பக்கத்தில் உள்ள அந்த பில்டிங்கில் உள்ள கண்ணாடிலாம் உடைஞ்சிருக்கு. அந்த சத்தத்தில் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் கேர்ஃபுல்லாக அதை பண்ணியிருக்கணும். எப்படி அந்த இடத்துல ஆய்வு பண்ணாங்க அப்படிங்கிறதே ஒரு கேள்வியாக மாதிரி இருக்கு. நௌகாம் போலீஸ் ஸ்டேஷன் இடிஞ்சு விழுந்துருச்சான். பாதி போலீஸ் ஸ்டேஷன் இருக்க இடமே தெரியாமல் இடிஞ்சு விழுந்திருக்கதா சொல்கிறாங்க.